இருக்கிறத தானே சொல்ல முடியும். நீங்கள் அரசியல் நடத்துறதுக்கு இல்லாததை சொல்ல முடியுமா? அந்த ரஞ்சித்து இந்த 3 பேர் மாரி செல்வராஜ் வெற்றிமாறெல்லாம் கதை வசனம் எழுதிட்டாங்களே உண்மை கதைன்னு போட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு. இந்த உண்மை கதையோட சில கற்பனை எல்லாம் சேர்த்து விட்டு இது உண்மை கதைன்னு இந்த 3 பேர் படம் எடுக்க ரெடியாக இருக்காங்களே. சமுதாயத்தில் இருக்கிற ஒற்றுமையை பற்றி நீங்கள் 4 பேரும் எங்கே கவலைப்படுறீங்க? எதிர்த்து போராடியவர்கள் மீது கோபம் இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா பல கோடி நம்ம வேதாந்தா குறிப்பிட்ட லஞ்சம் வாங்கியிருப்போமே, அந்த லஞ்சத்தை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த 5000 பேர் மேலும் மீதும் நீங்கள் பழி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எதுக்கு அவங்க மேலே உலக போடணும்? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கோடிக்கணக்கான பணம் போயிடுச்சு. ஸ்டெர்லைட்டில் வாங்கின மாதிரி இதுலேயும் பெருசாக வாங்கிடலான்னு நினைச்சிங்க. உங்களை மாதிரி காலில் போய் விழுகிறவங்கன்னு நினைச்சிங்களா? திமுகவுக்கு எதிராகவே கட்சியை ஆரம்பித்து விட்டு எந்த வேதாந்தத்துக்கு எதிராக எந்த சித்தாந்தத்துக்கு எதிராக நீங்கள் வெளியில் வந்தீர்களோ அதே சித்தாந்தம் கொண்டவர்களை போய் காலில் போய் விழுந்ததுன்னா இதை விட கேவலமான வேலை என்ன இருக்குது? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முக்கியமான செய்திகள், அரசியல் செய்திகள், அதை பற்றிய நம்முடைய அலசல் என்னன்னு பார்க்கலாம். முதல் செய்தி, வேங்கை வயல் விவகாரம் பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்கு. வேங்கை வயலில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பச்சுவந்தித்தனமாக தங்களுடைய சுயநலத்துக்கு இது பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்டாலினை நாங்கள் பாராட்டுகிறோம். காரணம், காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டார். காவல்துறை கரெக்டாக கண்டுபிடிச்சதை அவங்க கூட்டணி கட்சிக்கு எதிராக இருந்தாலும் அதை அறிவிப்பு விட்டுட்டார். இதே மாதிரி ஸ்டாலின் எல்லாத்திலையும் இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். நடந்தது என்ன அப்படிங்கிறத உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறோம். வேங்கை வயல் கிராமத்தில் அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தாங்க. யாரோ கலந்துட்டாங்க. உடனடியாக என்ன பண்ணிட்டாங்க, இங்கே பட்டியலினத்து மக்கள் அதிகம் வசிக்கிறாங்க, அவர்கள் வாழும் பகுதி. அதனால் இந்த திருமாவளவன், இந்த ரஞ்சித்து, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சுயநலமாக தங்களுக்கு இதை வைத்து அரசியல் பண்ணுறவங்களெல்லாம் இது மேல் ஜாதிக்காரவங்க வேணும்னே பண்ணியிருக்காங்கன்ட்டு அது ஒரு பெரிய பேசும் பொருளாக இருந்தது. எல்லோருக்குமே திட்டுனாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. இது இந்த ரஞ்சித் குறிப்பு, இந்த மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் அதுக்குள்ளே திரைக்கதை வசனம்லாம் எழுதி கதையை ரெடி பண்ணிட்டாங்க. கதையை ரெடி பண்ணிவிட்டு உண்மை கதைன்னு ரிலீஸ் பண்ணணும்னு எல்லாம் பேரும் பேசி வச்சுருக்காங்க. இந்த டைமில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 2 வருஷம் ஆச்சு. ஒரு விஷயமும் வெளியிலேயே வரல. ஸ்டாலினும் வாயை திறக்கலை. என்னென்னமோ பேசுனாங்க, ஸ்டாலின் வாயை திறக்கலை. விசாரணையும் தள்ளி போய்கிட்டே இருந்தது. இந்த டைமில் தான் விஜய் நான் பரந்தூரை முடிச்சுட்டு நான் வேங்கை வயல் போகிறேன்னு சொன்ன மறுநாளே ஸ்டாலின் அறிவிச்சிட்டாங்க. போலீஸ் அறிவிச்சிட்டாங்க. என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, அந்த குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்தது விஷயமாக 3 பேரை பிடிச்சிருக்காங்க. 3 பேர் தான் குற்றவாளின்னு அறிவிச்சிருக்காங்க. குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அந்த 3 பேரும் என்ன ஜாதின்னு அவங்க பார்த்துட்டு அவர்களும் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள்னு அறிவிச்சிருக்காங்க. அரசாங்கமே சொல்லியிருக்காங்க அதே ஜாதியை சேர்ந்தவர்கள்னு சொல்லியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ உடனடியாக திருமாவளவன் குதிக்கிறார், சிபிஐக்கு விடணும். தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள், இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அப்படி இப்போ இவங்களும் குதிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட்டு சிபிஐக்கு விடணும். அண்ணாமலையும் சொல்கிறாரு சிபிஐக்கு. அண்ணாமலை ஒரு காவல்துறை அதிகாரி, இதெல்லாம் சிபிஐக்கு விடணும்னு சொல்லலாமா? படித்து பார்த்தீங்களா கேஸை? நான் சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு. அதாவது குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்துட்டாங்க. இப்போ காவல்துறை விசாரணை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, அங்கே சமீப காலமாக இந்த மலத்தை கலந்த அந்த காலகட்டத்தில் என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அங்கே ஊரில் இருக்கிறவங்க சொன்னாங்க, கிராம பஞ்சாயத்து தலைவர் அந்த பஞ்சாயத்து கூட்டத்தை கூட்டும்போது ஒருத்தர் இந்த குடிநீர் தொட்டி சம்பந்தமாக சில பிரச்சனைகளை எழுப்பியிருக்கார். அதுக்கு அந்த ஊராட்சி தலைவர் என்ன பண்ணிட்டார், ஊராட்சி தலைவர் அவரை கடுமையாக திட்டி பேசியிருக்காங்க. 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம் ஆயிருக்கு.
காவல்துறை என்ன பண்ணாங்க, இதே குடிநீர் தட்டு விஷயமாக தான் 2 பேர்த்துக்குள்ள பேச்சுவார்த்தை கரடு மரடு ஆயிருக்கு. ஊராட்சி தலைவர் அவரை திட்டியிருக்காரு. அப்போ திட்டு வாங்கினவர் இதில் ஏதாச்சும் பண்ணியிருப்பாரான்னு அவரை பிடிக்கிச்சு. அவருடைய மகன் அவன் காவல்துறையில் இருக்கார். இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அவங்களுடைய ஃபோனெல்லாம் பிடிக்கிறாங்க. அவங்க ஃபோனை பிடிச்சா அவங்களில் அவங்க பேசின சில இதை ஆடியோவை அழிச்சிருக்காங்க, சில இமேஜஸ் படங்களை அழிச்சிருக்காங்க. காவல்துறைக்கு சந்தேகம் வந்தது. குடிநீர் விஷயமாக இவங்க தான் சண்டை போட்டிருக்காங்க, இவருடைய அப்பா. இவர் அதுக்கு பின்னாடி இதெல்லாம் அழிச்சிருக்காரு, பேசினதெல்லாம் அழிச்சிருக்காருன்னு சொல்லி அழிச்சதை திருப்பி மீட்கலாம். அப்போ காவல்துறை தடையறிவியல் துறைக்கு அனுப்பி இவர்கள் பேசியதை திருப்பி மீட்டு கொடுங்கள், இவர்கள் அந்த படத்தை திருப்பி எடுத்து கொடுங்கள், அழித்த படத்தை அப்படின்னு எடுக்கிறாங்க. அது எடுத்தாச்சு. எடுத்ததில் இந்த 3 பேரும் இந்த விஷயமாக மலம் கலக்கிற விஷயமாக பேசியிருக்காங்க. அந்த ஆடியோவில் இவங்க தான் இது அங்கே கலந்துருக்காங்கங்கிறது தெரிஞ்சு போச்சு. படத்தை எடுக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலப்பதற்கு முன்னாடி சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. இவ்வளவையும் காவல்துறை பிடிச்சிட்டாங்க. காவல்துறை பிடிச்ச உடனே இதை குற்றப்பத்திரிக்கையில் இது ஆதாரத்தெல்லாம் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதில் 3 பேர் நிற்கிற மாதிரி உள்ள ஃபோட்டோவே வெளியிட்டு இருக்காங்க. பாருங்கள் அந்த ஃபோட்டோவை. அதுக்கடுத்தது இது விஷயமாக அவங்களுக்குள்ளேயே பேசும்போது அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒத்துக்காத அப்படின்னு சொல்கிற ஆடியோவும் காவல்துறை சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த ஆடியோவையும் கேளுங்க. என்னம்மா என்ன விசாரிக்கலையா? என்ன விசாரிக்கல, இருங்க கூப்பிடுறேன். போன் மேல போன் அடிச்சுட்டு இருக்காது, அப்புறம் போனை கூட்டிட்டு போறேன். சரிம்மா, நான் இனிமேல் அடிக்கலாமா? நீதான் அனுப்பி சொல்லணும். ஒத்துக்கவே கூடாது. நீங்க அழைச்சி பேசணும். அடிச்சாலும் ஒத்துக்கவே கூடாது. பயங்கரமா போன். அது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது இந்த 3 பேர் தான் முன்பகை காரணமாக ஊராட்சி தலைவர் அவரை திட்டாருன்னு அவருக்கு அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை செஞ்சாங்கங்கிறத காவல்துறை க்ளீனாக குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செஞ்சுட்டாங்க. ஆனால் இவ்வளவு விஷயத்தையும் ஸ்டாலின் அதை வெளியிடாமல் இவ்வளோ நாள் வச்சுருந்துருக்காரு. எப்போவோ குற்றப்பத்திரிக்கை ரெடி. ஏன் வெளியிட்டாமல் ரெடி பண்ணியிருக்காருன்னா அவங்க கூட்டணி கட்சி கோவிச்சுக்குவாங்க. உண்மையை சொன்னால் கூட்டணி கட்சி கோவிச்சுக்குவாங்க. ஏன்னா கூட்டணி கட்சி திருமாவளவனுக்கு என்னென்னா குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கணும். அந்த மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிறதெல்லாம் பிரித்து அவங்களுக்குள்ளே சண்டை மூட்டி விட்டால் தான் அரசியல் பண்ண முடியும். ஏன்னா 1% தான் ஓட்டு இருக்குது. கூட வாங்கினோம்னா சண்டையை மூட்டி விடணும். அப்போ இவங்களுக்கு உண்மையை சொன்னால் கோவம் வரும்ல. அதனால் திருமாவளவனுக்கு பயந்துக்கிட்டு இவர் என்ன பண்ணிட்டார், இவ்வளவு நாளாக ஸ்டாலின் போலீஸை நிறுத்துங்கப்பா, கொஞ்சம் நாளைக்கு அப்படியே வைங்க, அவங்கெல்லாம் கோவிச்சுக்குவாங்க அப்படின்ட்டார். இப்போ விஜய் அங்கே போகிறாருன்னு ஒன்று ஸ்டாலின் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டார், வெளியிடு. நேற்று வெளியிட்டுட்டாங்க. குதிக்கிறார் திருமாவளவன். சிபிஐக்கு அனுப்பணும், ஏன் ஜிபிஐக்கு அனுப்பணும்? இவ்வளோ ஆதாரம் இருக்க, சந்தேகம் இருந்தால் அவங்க பேசின ஆடியோவை கேளுங்க, வாங்கி கேளுங்க, அந்த ஃபோட்டோவை பாருங்கள், அந்த ஊரில் போய் விசாரிங்க. இருக்கிறத தானே சொல்ல முடியும். நீங்கள் அரசியல் நடத்துறதுக்கு இல்லாததை சொல்ல முடியுமா? அந்த ரஞ்சித்து இந்த 3 பேர் மாரி செல்வராஜ் வெற்றிமாறெல்லாம் கதை வசனம் எழுதிட்டாங்களே உண்மை கதைன்னு போட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு. இந்த உண்மை கதையோட சில கற்பனை எல்லாம் சேர்த்து விட்டு இது உண்மை கதைன்னு இந்த 3 பேர் படம் எடுக்க ரெடியாக இருக்காங்களே. சமுதாயத்தில் இருக்கிற ஒற்றுமையை பற்றி நீங்கள் 4 பேரும் எங்கே கவலைப்படுறீங்க? எல்லாரும் சேர்ந்து சமுதாயத்தில் மக்கள் மத்தியில் ஒரு பொய்யை சொல்லி எப்போதுமே அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலையை, ஒருத்தரோட ஒருத்தர் மோதிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கணுங்கிறதுக்கு அரசியல் பண்ணுறதுக்காக நீங்கள் 4 பேரும் பண்ணிங்கன்னா இருக்கிறவங்களாம் இடித்தவனா உண்மையை சொல்லக்கூடாதா? உங்கள் சிபிஐக்கு போனால் சிபிஐ மட்டும் உண்மையை சொல்லிடுமா? இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும்போது சிபிஐக்கு எப்படி கொண்டு போவீங்க? போடுங்க, ஹைகோர்ட்டுக்கு போடுங்க. ஹைகோர்ட்டில் இவ்வளோ ஆதாரத்தை கொடுத்தா சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் சொல்கிறேன், திருமாவளவனுக்கு நாகரிகமான அரசியலை நடத்துங்க. இதை வச்சுக்கிட்டு உங்கள் இதே ஜான் பாண்டியனும் இதே கிருஷ்ணசாமி அவர்களும் இதே தலித் அரசியல் தானே பண்ணுறாங்க. ஆனால் அவங்க மட்டும் உண்மையை பேசுகிறாங்களே. ஜான் பாண்டியா மாரி செல்வராஜ் கூப்பிட்டு திட்டுறாரு, ஏன் அப்படி படம் எடுக்கிற, எங்கேயும் அந்த மாதிரிலாம் நடக்குது, எனக்கு காமியான்னு திட்டுறாரு. அவர்களெல்லாம் நாகரிகமான அரசியலை நடத்தவில்லையா? நீங்கள் இப்படி இதை வச்சுக்கிட்டு அநியாயமான அரசியலை நடத்துவீங்களா? அண்ணாமலையும் சிபிஐ இதை கேட்கலாமா?
உண்மை தானே வந்திருக்கீங்க. நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி, இதில் இவ்வளோ உண்மை இருக்குது. ஃபாரன்சிக் சயின்ஸில் போய் அதை ரெட்ரீவ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து மறுபடியும் எடுத்திருக்காங்க, மீட்டிருக்காங்க. மீட்கப்பட்டதில் வரங்கக்கூடியதை தானே குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்கிறாங்க. அது ஸ்டாலினுக்கு ஸ்டாலினின் கூட்டணி கட்சிக்கு எதிராகத்தானே வந்திருக்கு. அப்படி எதிராக வந்ததை அண்ணாமலை திருப்பி சிபிஐக்கு போட்டுன்னு சொல்லி கூட்டணி கட்சிகள், ஸ்டாலினின் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக நீங்கள் எப்படி குரல் கொடுக்கலாம்? அப்போ நீங்கள் இவருடைய திருமாவளவனோட கைகோர்த்திருப்பதற்கு நீங்கள் விரும்புகிறீங்களா? என்ன அரசியல் நடத்துகிறீங்க எனக்கு புரியலை. அதனால் சொல்கிறேன், வேதனையான விஷயம். இதை வச்சுட்டு எவ்வளோ நாளைக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாவம், மக்கள் மத்தியில் ஜாதி வெறுப்பை, ஜாதி உணர்வை தூண்டிவிட்டு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர். ஒரு குற்றம் நடந்தால் உடனே முடிவுக்கு வந்துடுறதா, மேல் ஜாதிக்காரங்க தான் வச்சிருப்பாங்கன்னு விசாரிக்க வேண்டாமா? ஆதாரங்களை திரட்ட வேண்டாமா? ஒரு பொறுப்புள்ள அரசியல்வாதியாக திருமாவளவன் பேச வேண்டாமா? அவங்க காவல்துறை இவ்வளவு எடுத்திருக்காங்க, ஒன்றையுமே இது பண்ணாமல் ரஞ்சித் அவர் இதை வச்சு தானே அரசியல் பண்ணுறீங்க. இந்த ரஞ்சித் போன்றவர்கள் மழை வரும்போது அந்த பட்டியலினத்து மக்கள் எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க. ஒரு பைசா கொடுத்தீங்களா? அவங்கள வச்சு பணம் சம்பாதிக்கிற ஆள், கதை எழுதுகிற ஆளுங்க யாராச்சும் கொடுத்தீங்களா? அதனால் இவ்வளோ ஒரு கேவலமான அரசியல்வாதிகள், இவ்வளோ ஒரு கேவலமான சினிமாக்காரர்கள் எந்த மாநிலத்திலும் இல்லை. தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டை குட்டிச்சவரை ஆக்காதீங்க அப்படிங்கிறது தான் முதல் கருத்து. அதுக்கப்புறம் இவர் சொல்கிறார், அவர் திருமாவளவன், என்னை பகடைக்காயாக நினைப்பவர்கள் யார், அரசியலில் என்னை பகடைக்காயாக உபயோகிப்பவர்கள் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா அது நடக்காது அப்படிங்கிறாரு. என்னை பகடைக்காயாக பயன்படுத்த பார்த்தார்கள். என்னை விளைவேச இந்த மண்ணில் இந்து இனி எவனும் பிறக்கவில்லை, எந்த கொம்பனும் பிறக்கவில்லை. பகடைக்காயாக என்னை பயன்படுத்த முடியாது. நான் திருமாவளவனுக்கே கேட்குறேன், நீங்கள் பேசுகிறதுக்கு பதில் சொல்கிறேன். நான் 2016 மக்கள் நல கூட்டணின்னு உருவாக்கி நீங்கள் பகடைக்காயாக பயன்படுத்தப்பட்டீர்களா இல்லையா? திமுகவை தோற்கடிப்பதற்கு விஜயகாந்தை நீங்கள் போய் வீட்டிலேயே போய் பார்த்து, அலுவலகத்தில் பார்த்து, நீங்கள் வைகோ கம்யூனிஸ்ட்டு விஜயகாந்தோடு சேர்ந்து மக்கள் நல கூட்டணியும் வாங்கினீங்களே, சசிகலாட்டிலிருந்து நீங்கள் வாங்கிய பணம் எவ்வளவு? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அன்றைக்கி நீங்கள் பகடைக்காயாக உபயோகிக்கப்பட்டு திமுகவை தோற்கடித்தீர்களா இல்லையா? பகடைக்காயாக உபயோகிக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி நீங்கள் திமுக கூட்டணியில் சேர்ந்துருக்கீங்களே, நீங்கள் ஒரு பகடைக்காயத்தானே பயன்படுத்தப்படுறீங்க. திமுகவை தாக்கின உங்கள் கட்சி வரைய அவங்க இதை விட்டு விரட்டுறீங்கல்ல, கட்சியை விட்டு விளக்குனீங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் இப்போ திமுகவுக்கு பகடைக்காயாக தானே இருக்கீங்க. இந்த எம்பி சீட்டு 2 சீட்டு நின்றதில் திமுகவில் நீங்கள் எவ்வளோ பணம் வாங்கினீங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். ஒரு பைசா பணம் வாங்கலைன்னு சொல்லுங்கள். அப்போ இப்போ நீங்கள் திமுகவுக்கு பகடைக்காயாக உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கீங்களா இல்லையா? நாகரிகமான அரசியல் பேசணும், உண்மையை பேசணும். அதுக்காக உங்களெல்லாம் எப்படி நம்புவாங்க ஜனங்க? பண்ணுறது ஒன்று, சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றுன்னா எப்படி பண்ணுவாங்க? அதனால் திருமாவளவனுக்கு சொல்கிற, மோசமான அரசியலை பண்ணாதீங்க. உங்களை மாதிரி மற்ற 2 அரசியல்வாதிகள் இருக்காங்க, எவ்வளவு நாகரிகமாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள். சமுதாயத்தில் வன்மத்தை தூண்டிவிட்டு இது மாதிரி அரசியலை திருமாவளவன் செய்ய வேண்டாம். இந்த 3 டைரக்டர்களையும் செய்ய வேண்டாம். எல்லாத்துட்டையும் சொன்னேன், 3 டைரக்டர்களையும் எல்லாருமே புறக்கணியுங்கள். 3 டைரக்டர் படத்தை எல்லாருமே புறக்கணியுங்கள். இந்த மாதிரி ஜாதி வெளியை தூண்டி விடுறவங்ககிட்ட கொடியங்குளம் சம்பவம் உண்மை சம்பவம்னு சொல்லிட்டு அதில் இல்லாத விஷயத்தெல்லாம் சேர்த்து விட்டுருக்காரு அந்த டைரக்டர் மாரி செல்வராஜா. இதெல்லாம் பொழப்பா அவங்களுக்கு? பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஓ, இந்த மாதிரிலாம் நடக்குது, மேல்ஜி அதுக்கு உங்களை குடும்பப்படுத்துகிறாங்க அப்படின்னு. அதான் ஜான்பாண்டியன் கேட்குறாரு, குடியா ஆதாரத்தை குடியா, என்ன படம் எடுக்கிறேன்னு அவரே கேட்டார். அவர் பட்டியலந்து மக்கத்தின் பிரதிநிதி தானே. அவங்களுக்கு மட்டும் மனசாட்சியோடு பேசலை, அவங்க மட்டும் உண்மை பேசலை. இந்த 3 இயக்குநர்களும் திருமாவளவனும் சேர்ந்துக்கிட்டு சமுதாயத்தில் மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை நிறுத்திடுங்க. ஸ்டாலினுக்கு உண்மையிலேயே பாராட்டுறோம். உங்கள் கூட்டணி கட்சிக்கு எதிராக இருந்தும் நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்கிறதுக்கு பாராட்டுக்கள். இதே மாதிரி அந்த சார் விஷயத்திலும் கொஞ்சம் இதெல்லாம் உங்கள் கட்சிக்காரனாக இருந்தாலும் கூப்பிட்டு தண்டிங்க. ஏன்னா ஒரு முதலமைச்சராக நீங்கள் இந்த கடமையை செய்யணும். அதனால் இதுக்கு பாராட்டுக்கள். அந்த சார் விஷயத்தில் நீங்கள் இதே மாதிரி செய்யணும். மனசாட்சியை தொட்டு பார்த்து உண்மையான அந்த சாரை நீங்கள் வெளியில் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத முதல் கருத்தாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். டங்ஸ்டன் போராட்டத்தில் அவ்வளோ பேர் ஈடுபட்டாங்க, ஆயிரக்கணக்கான பேர் ஈடுபட்டாங்க. ஈடுபட்டோன்னா மத்திய அரசாங்கமே அதை டங்ஸ்டன் இதை நிறுத்திட்டாங்க. அதை நிறுத்திட்டாங்கன்னு கடிதம் வந்தோடனே ஸ்டாலின் பெருமையாக நான்
டங்ஸ்டன் இதில் இப்போ நடைமுறைப்படுத்தினா நான் பதவியிலே இருக்க மாட்டேன். என்ன ஏமாத்து வேலை. சன் டிவியில் பணிந்தது மத்திய அரசு, ஊரை ஏமாத்து இந்த சன் டிவி எல்லாம். இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு வேறு பொழப்பு போய் பிழைங்க. எல்லாம் பார்க்குறவன் எல்லா கட்சிக்காரனும் பார்க்குறான், எல்லா கட்சி வீட்லேயும் பார்க்குறாங்க. வெக்கம் இல்லாமல் ஒரு கட்சிக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணுறீங்களே, அவன் 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 பார்க்குறதுல சம்பாதிக்கிற காசை வச்சுக்கிட்டு கோடீஸ்வரனாக இருந்துக்கிட்டு அவனுக்கே தப்பான செய்திகளை சொல்லிக்கிட்டு எத்தனை நாள் தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. முடிவு வரும், உங்களுக்கெல்லாம் மோசமான முடிவு காத்திருக்கிறது, இறைவன் கொடுப்பான். ஒரு ஜேர்னலிசம்ங்கிறது என்ன? ஒரு ஜேர்னலிசத்தோடைய இதை நீங்கள் கடைப்பிடிக்க வேணாமா? மனசாட்சியை இப்படியா? அந்த காலத்திலேருந்து திமுகன்னு வச்சுக்கிட்டு எல்லா கட்சிக்காரன் கொடுக்குற காசில் சாப்பிட்டுக்கிட்டு, காசில் வந்துக்கிட்டு இதை டிவியை சேனலை நடத்திக்கிட்டு வெக்கம் இல்லாமல் இன்னொரு கட்சிக்கு மனசாட்சி விற்றுட்டு போய் பண்ணுறீங்களே. என்ன டங்ஸ்டனில் வந்து அதை மத்திய அரசு பண்ணியிருந்ததா? போராட்டம்லாம் வந்தோடனே நமக்கு என்ன தள்ளுபடி பண்ணுறாங்க. உடனே இவர் நாங்கள் எங்களுடைய சாதனைன்னு தூக்கி பிடிப்பீங்களா? கேட்குறவன்லாம் இழிச்சவனா? எவனுக்கு ஒன்றும் தெரியாதா? உடனே ஸ்டாலின் இதை எடுத்துகிட்டு சரி முடிஞ்சு போச்சு, டங்ஸ்டன் இது ரத்து செஞ்சாச்சு. இன்னும் அந்த புத்தி போல பாருங்கள் ஸ்டாலினுக்கு. 5000 பேர் மேலே வழக்கு போட்டிருக்காரு போராட்டம் நடத்தினவங்க பேரில். அது என்ன? போராட்டம் பண்ணவங்க எதை கேட்டாங்களோ அது நிறைவேற்றப்பட்டுருச்சு இல்லை, அப்புறம் எதுக்கு வழக்கு? 5000 பேர் மேலே வழக்கு போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? வன்மம் இருக்கிறது உங்களுக்கு, எதிர்த்து போராடியவர்கள் மீது கோபம் இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா பல கோடி நம்ம வேதாந்தா குறிப்பிட்ட லஞ்சம் வாங்கியிருப்போமே, அந்த லஞ்சத்தை கெடுத்துட்டாங்களேன்னு சொல்லி அந்த 5000 பேர் மீதும் நீங்கள் பழி வாங்கியிருக்கீங்க. அப்படிங்கிறது தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எதுக்கு அவங்க மேலே வழக்கு போடணும்? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கோடிக்கணக்கான பணம் போயிடுச்சு. ஸ்டெர்லைட்டில் வாங்கின மாதிரி இதுலேயும் பெருசாக வாங்கிடலான்னு நினச்சிங்க. அந்த கோபத்தில் தான் 5000 பேர் வந்து அவர் போட்டியிருக்காரு. அந்த கிராமத்துக்கு வர போகிறார். இவர் விஜய் போகிறேன்னாரு. விஜய்க்கு முன்னாடி நம்ம போயிடணும், இல்லைன்னா விஜய் இதை பிரச்சனையை போகிறோம். அங்கே ஒரு பாராட்டு விழாமா? எதுக்கு பாராட்டு விழா? டங்ஸ்டனுக்கு வந்து ஏலம் நடக்கிறவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் ஸ்டாலின், அதுக்காக நடத்தக்கூடிய பாராட்டு விழாவா? பாராட்டு விழாவை நீங்கள் ஏற்றுக்கலாமா? மனசாட்சியோடு இது பண்ண வேணாம். நம்ம தானடா வளர விட்டோம் அப்படின்னு தெரிய வேண்டாமா? அதனால் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், அதுவும் கரெக்டாக ஒரு 26 ஸ்டாலின் போகிறது அன்றைக்கி குடியரசு தினம். இவங்களுக்கு தான் குடியரசு தினம் சுதந்திர தினம் பிடிக்காதில்ல. கவர்னர் தேனியில் இருந்து வச்சுருக்காரு. அதை எப்படியாச்சும் அப்போ போகக்கூடாது, ஏற்கனவே சொல்லி வச்சுட்டார், யாருமே போகாதீங்க, நீங்கள் போகலைன்னா நல்லது. அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்கும். நல்ல ஆத்மாக்கள் போனால் தான் அது நல்லது, நல்ல ஒரு நாட்டோட இதுக்கு. கெட்ட ஆத்மாக்கள்லாம் போகாதீங்கப்பா, அதை தான் சொல்கிறேன். நீங்கள் போகாது தான் நல்லது. ஒரு காஃபி மிச்சம் அவருக்கு, ஒரு டீ மிச்சம் கவர்னருக்கு. அதனால் போகாததுக்கு வந்து ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்கிறேன். அந்த இடத்தை தூய்மையாக்கி விட்டீர்கள். கவர்னர் மாளிகையை, தேநீர் விருந்தை, உங்கள் கூட்டணி யாருமே வரலை. நல்லது. சுத்த ஆத்மா இல்லை, நீங்கள் எல்லாமே மோசமான ஆத்மா. போகாதது நல்லது தான். இதில் ஒரு துறை வைகோ நேற்று முளைத்த காலான்னு இவர் சொன்னார்ல நேற்று ஸ்டாலின் விஜயை பார்த்து, அது மாதிரி நேற்று முளைத்த காளான் துரை வைகோ. அவர் விஜய்க்கு இது விடுறாரு, அழைப்பு விடுறாரு, நீங்களும் போகாதீங்க நாளைக்கு. எங்கே கவர்னர் தேநீர் வந்தது. நாங்கள் இந்தியா கூட்டணி சார்ந்த நாங்கள் எல்லாரும் புறக்கணிச்சிட்டோம். நாங்கள் அது சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய முடிவு, அந்த கட்சியோடைய முடிவு, அது நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிர்வினையாற்றும் மக்கள், அதாவது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு நலனுக்கு எதிராக செயல்படும் ஒரு ஆளுநருடைய இதை புறக்கணிக்கிறது தான் நல்லது. இல்லைனா வந்து அவர் கூட போய் அவர் தேநீர் வந்து கலந்துக்கிட்டாலும் அவர் கட்சிக்கு தான் எடுப்பு தான் ஆரம்பிச்சிருக்காரு. நல்லா இருக்கட்டும். நீங்கள் போகாமல் இருக்கீங்கன்னா, உங்கள் அப்பாவும் துரை வைக்கவும் போகாமல் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு காலில் விழுந்து பிச்சை எடுத்து வாங்கியிருக்கீங்க. உங்கள் அப்பா ஒரு ராஜ்யசபா சீட்டு காலில் விழுந்து, யார் வந்து சாதிக் பாட்சா சாவுக்கு காரணம்னு சொன்னாரோ அவர் காலிலேயே போய் விழுந்து இப்போ இதை வாங்கியிருக்கீங்க, எம்பி பதவியை. உங்கள் அப்பா ராஜ்யசபா, உங்களுக்கு ராஜ்யசபாயும் அவருக்கு ராஜ்யசபா எம்பி, உங்களுக்கு லோக்சபா எம்பி கிடைச்சது. நீங்கள் விசுவாசத்தை காட்டிட்டு போகாமல் இருப்பீங்க. விஜய் ஏன் போகாமல் இருக்கணும்? உங்களை மாதிரி காலில் போய் விழுகிறவங்கன்னு நினச்சிங்களா? திமுகவுக்கு எதிராகவே கட்சியை ஆரம்பித்து விட்டு எந்த வேதாந்தத்துக்கு எதிராக, எந்த சித்தாந்தத்துக்கு எதிராக நீங்கள் வெளியில் வந்தீர்களோ அதே சித்தாந்தம் கொண்டவர்களை போய் காலில் போய் விழுந்ததுன்னா இதை விட கேவலமான வேலை என்ன இருக்குது? அதனால் விஜய் அந்த தப்பை செய்ய சொல்லாதீர்கள். விஜய்க்கு சொல்கிறோம் ஒரு அறிவுரை, தயவு செய்து கவர்னரின் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளுங்கள். இவங்க எதுக்குறாங்கன்னா, துணைவேந்தர் விஷயத்தில் இவங்க கோடிக்கணக்கில் கொள்ளை அடிக்கிறத அவர் தடுத்துக்கிட்டு இருக்கார்.
ஸ்டாலினை வேந்தராக விடமாட்டேங்கிறாரு. ஸோ கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறத தடுக்கிற கோபத்தினால கவர்னர் மேலே இவங்க கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மசோதாக்களுக்கெல்லாம் கையெழுத்து போட மாட்டேங்கிறாருன்னு தான் கவர்னர் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இவங்க இதுக்கு போக மாட்டேங்கிறாங்க, தேநீர் விருந்துக்கு. உங்களுக்கு என்ன வந்தது? விஜய்க்கு கவர்னர் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஒரு கட்சியின் தலைவர் என்ற முறையிலே நீங்களோ இல்லை உங்கள் கட்சியின் பிரதிநிதிகளோ போய் ஆகணும். நீங்கள் போகாமல் இருந்தால் நீங்களும் தேச விரோதிகளின் பட்டியலில் சேர்ந்து விடுவீர்கள். அன்னைக்கு நடப்பது சுதந்திர தின விழா இல்லை, குடியரசு தின விழா. குடியரசு தின விழாவுக்கு ஒரு இது கொடுக்குறாரு, தேநீர் விருந்து. அதை நீங்கள் போகாமல் இருந்தால் நீங்கள் கவர்னரை அவமதிப்பதாக இல்லை, இந்திய திருநாட்டை அவமதிப்பது மாதிரி இருக்கும். அதனால் விஜய்க்கு சொல்கிறேன், இந்த கூலிப்பட்டாலும் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. இவர்கள் அரசியலில் ஆதாயம் தேடுபவர்கள், அவங்க சொல்கிறத கேட்காதீங்க. நீங்கள் நிச்சயமாக குடியரசு தின விழாவன்று கவர்னர் கொடுக்கும் தேநீர் விருந்தில் விஜய் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது பிரியாணி தகராறு. இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து 3000 பேர் சேர்ந்தாங்கன்னு ஒரு புருடா விட்டார் ஸ்டாலின். அந்த மண்டபத்தில் நடந்த மண்டபத்தில் 1000 பேர் தான் சீட்டு, அதுலேயும் இங்கெங்கே ஆள் இல்லை. அது 3000ன்னு சொன்னார். இப்போ வெளியில் வந்துருச்சு. நானே சொன்னேன் அதில் ஒரு 40-50 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. யார்? நாம் தமிழர் கட்சியில் இந்த ராஜீவ் காந்தின்னு ஒரு ஆள் நாம் தமிழர் இருந்து வந்தாப்புல, திமுகக்காரன் அடிக்க வரும்போது ஓடி ஒளிஞ்ச ஆள். இன்றைக்கி அந்த கட்சியிலே இருந்துக்கிட்டு அவருக்கு தெரிஞ்ச நாம் தமிழர்காரனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணியோ உனக்கு இவ்வளோ பணம் வாங்கி தரேன் நீ கட்சி விட்டு விலகு அப்படின்னு புரோக்கர் வேலை பார்த்துருக்காரு. அதில் வந்துக்கிட்டு கொஞ்சம் பேர் வந்தாங்க. மீதி பூரா 1000 ரூபா கேஸு. நேற்றே சொன்னேன், யாரும் நம்பலை. இப்போ பிரியாணிக்கு அடிச்சுக்கிற அந்த வீடியோவை பாருங்கள். எப்படி அடிச்சுக்கிறான்னு பாருங்கள். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன்லாம் பிரியாணிக்கு இப்படி போய் சண்டை போடுவானா? 1000 ரூபா கேஸு தான் சண்டை போடுவான். அதில் இந்த கருப்பு சிவப்பு துண்டு போட்ட ஒரு 10-20 பேர் இருக்காங்க. அவங்க தான் நாம் தமிழர் கட்சியில் இருந்தவங்க. மற்றவன் பூரா வந்துக்கிட்டு வெளியில் 1000 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்தவன் பிரியாணிக்கு அடித்து விடுறான். பிரியாணி உட்காந்து எப்படி சாப்பிட்றான் பாருங்கள். பிரியாணிவே இப்போ தான் முதல் தடவை பார்க்குறான்னு நினைக்கிறேன். அவன் தான் அப்படி அடித்து உருண்டுவான். அதனால் இதிலிருந்தே தெரியுது, நாம் தமிழர் கட்சி 3000 பேர் சேர்ந்தாங்கன்னு ஸ்டாலின் சொன்னது அப்பட்டமான பொய். அங்கு கூட்டத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் பிரியாணி சாப்பிடுவதற்காகவும் 1000 ரூபாய்க்காகவும் வந்தவர்கள் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அடுத்தது நம்ம ஜெயக்குமார் முன்னாள் மந்திரி அதிமுக. பெரியார் இல்லை என்றால் சமூக நீதி இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும்போது பேசியிருந்தீங்கன்னா உங்கள் கதை என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஈவேரா இல்லைன்னா சமூக நீதி இல்லைன்னு ஏதாவது திமுககாரன் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்களே. அதிமுக வரலாறு தெரியுமா ஜெயக்குமார்? உங்களுக்கு தான் கேட்குறேன். மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதிமுகவை அவ்வளவு சுகத்தையும் அனுபவித்து விட்டு அதிமுகவின் அடிப்படை லட்சியம் என்னன்னே தெரியல உங்களுக்கு. நீங்கள்லாம் ஒரு மந்திரியாக இருந்தது எவ்வளோ கேவலமான விஷயம் இல்லையா? என்னைக்காச்சும் எம்ஜிஆர் ஈவேராவை பற்றி தூக்கி பேசியிருக்காரா? காமிங்க. ஈவேராவை பாராட்டி எம்ஜிஆர் பேசியிருக்காரா? இல்லை ஜெயலலிதா அவர்கள் என்னைக்காச்சும் பேசியிருக்காரா? நீங்கள்லாம் ஈவேராவை பார்த்ததே கிடையாது. நீங்கள் எம்ஜிஆரை பார்த்துருக்கிறீர்கள், ஜெயலலிதாவை பார்த்துருக்கீங்க. ஈவேராவுக்கு ஏன் தூக்கி பிடிக்கிறீங்க? அப்போ திமுக ஏஜென்ட் ஆகிட்டீங்களா? இல்லை கூடிய சீக்கிரம் திமுகவுக்கு கட்சி தான் போகிறீங்களா? அவங்கள பார்த்து தான் கேட்குறேன். சமூக நீதிக்கு சமூக நீதி ஈவேரா இல்லை என்றால் சமூக நீதி இல்லையா? எம்ஜிஆர் ஏன் உங்கள் தலைவரை விட்டுட்டு ஏன் அவரை பேசுகிறீங்க? 50% இடஒதுக்கீடு கொடுத்தது யார்? 50% இடஒதுக்கீடு இந்திய அரசியல் சட்டத்திலே மொத்த இடஒதுக்கீடே 50 தான் கொடுக்கணும்னு இருந்தது. எம்ஜிஆர் 69% இடஒதுக்கீடை கொடுத்தார். 50% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவருக்கும் 19% இடஒதுக்கீடு பட்டியலினத்த மக்களுக்கும் சேர்ந்து இந்திய அரசியல் சட்டத்திலே 50% ஒட்டுமொத்த இடஒதுக்கீடும் 50%த்திற்கு அதிகமாக இல்லாமல் இருக்க வேண்டும்னு சொன்னதை மீறி 69% மாற்றினார். அப்போ எம்ஜிஆர் இல்லை என்றால் சமூக நீதி இல்லைன்னு பேசியிருக்கணும். எம்ஜிஆர் கட்சியிலிருந்து அனுபவித்த நீங்கள் ஈவேராவை குரல் கொடுக்கலாமா? எம்ஜிஆரை மறந்துட்டீங்களா? ஜெயலலிதா அவர்கள் இந்த இடஒதுக்கீடுக்கு சட்ட வடிவை கொடுத்தார். அவர் சட்டத்தின் பாதுகாப்பை கொடுத்தவர் ஜெயலலிதா. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்?
சமூக நீதி ஜெயலலிதா இல்லை என்றால் சமூக நீதி இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஜெயலலிதா ஒரு பிராமண பெண். அப்படி இருந்தும் பிற்படுத்தப்பட்டோருக்கும் பட்டியலினத்து மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்தாரு. அப்போ நீங்கள் அவரெல்லாம் பாராட்டி பேசணும். நீங்கள் கண்ணால் பார்க்காத ஈவேராவையும் அண்ணாவையும் பாராட்டி பேசுனீங்கன்னா அப்போ நீங்கள் அதிமுகவுக்கு விசுவாசமாக இல்லைன்னு தான் அர்த்தம். சீக்கிரம் நீங்கள் விலகிவிட்டு திமுகவுக்கு போங்க. நீங்கள் அதிமுகவில் இருப்பதற்கு இது கிடையாது, உங்களுக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிறத ஜெயக்குமார் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது துச்சாதனன் துரைமுருகன் 2 விஷயம் சொல்கிறார். ஈவேராவை தாக்கி பேசினா அவங்க இழிபிறவை அப்படின்ட்டு முதல்ல ஏற்கனவே சொன்னார். அவர்கள் பிறப்பின் மீது சந்தேகம் பதில் கொடுத்தோம். இப்போ நீங்கள் சொல்லிக்க இழிவு பிறவியான் ஈவேராவை தாக்கி பேசுகிறோம். ஈவேராவை தாக்கி துரைமுருகனை கேட்குறேன், ஈவேராவை தாக்கி பேசுகிறவங்க இழிபிறவி இல்லை. அமைச்சர் பதவியில் உட்காந்துக்கிட்டு மக்களுடைய சொத்தை ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளையடித்து இடி அமலாக்கத்துறை ரைடு அடித்து கேவலப்பட்டு அமலாக்கத்துறையிட்ட பொதுமக்கள் பணத்தை கொள்ளையடித்து கோடி கோடியாக பிடிக்கிறாங்களே. நீங்கள் இழிப்பிறப்பா இல்லை மற்றவங்க சீமான் போன்றவர்கள் இழிப்பிறப்பா? வெக்கமா இல்லை? ஊர் பணத்தை போல கொள்ளையடித்து வச்சுருக்கீங்களே. 10 கோடி கோடியாக பிடிச்சிட்டு போகிறான், விசாரணைக்கு கூப்பிட்றான், நம்மளை எங்கேயும் கைது பண்ணுவானு உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏழை மக்கள் வரி பணத்தை கொள்ளையடித்தவர்கள் தான் இழிப்பிறவுகள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சீமானை இழிப்பிறவுன்னு நீங்கள் சொல்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பொதுமக்கள் பணத்தை கொள்ளையடிக்கும் அத்தனை அரசியல்வாதிகளும் பிறப்பில் இழிப்பிறவைகள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுக்கடுத்தது சொல்கிறார், ஈவேரா இல்லைன்னா இவரெல்லாம் கோவணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சிருப்பாங்களாம். நீங்கள் வேணால் கோவணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சிருக்கலாம், மற்றவங்கெல்லாம் கோவணம் கட்டிக்கிட்டு தெரிவாங்களா? நீங்கள் கோவணம் கட்டி தெரியுது ஒன்றும் அதிசயம் இல்லையே. எம்ஜிஆர் இருக்கும்போது சட்டசபையில் வேஷ்டியை ஊற்றுட்டு கோவணத்தோடு தானே சுற்றிக்கிட்டு இருந்தீங்க. உங்களுடைய இதுவே இது தானே. நீங்களும் திமுக எம்எல்ஏக்களும் உங்கள் கருணாநிதி சொல்லி கொடுத்தது இது பண்ணிவிட்டு வெக்கம் இல்லாமல் வேஷ்டியை ஊற்று காட்டினீங்களே கோவணத்தோட. உங்கள் தலைவர் உங்களுடைய தளபதி அதில் பனியனகள் கட்டி காட்டினார வேஷ்டி கட்டிட்டு. ஆக கோவணத்தையும் பனியனை இதையும் ஜட்டியும் பேசுகிறதுக்கு உங்கள் கட்சியில் இருக்கிற யாருக்குமே அடிப்படை தகுதி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. துச்சாதனன் துரைமுருகன் அவர்களே, ஒரு பெண்ணோட சேலையை பிரித்து இழுத்தாச்ச நீங்கள் கோவணத்தை பற்றி இதை பற்றி இவர் இல்லைன்னா நீங்கள் வேணால் ரோட்டில் போயிருக்கலாம். உங்களை பற்றியே என்ன கேள்வி கேட்டார் அவர்? உங்கள் ஜாதியை குறிப்பிட்டு கொஞ்சம் கூட ரோஷம் இல்லையா உங்களுக்கு? அதனால் மற்றவர்கள் சார்பாக நீங்கள் என்னமோ நீ வேற இல்லைன்னா நீங்கள் எப்படி இருந்து இதெல்லாம் ஒரு அதீத கற்பனை. பல தடவை சொல்லிட்டேன். உங்கள் ஈவரை எங்கேயா பதவியில் இருந்தார், எத்தனை இடஒதுக்கீடு கொடுத்தாருன்னு பல தடவை சொல்லிட்டேன். திருப்பி கொஞ்சம் கூட சொரணை இல்லாமல் திருப்பி அவர் இல்லைன்னா அது இல்லைன்னா என்ன இருக்கும்? நாங்களும் பிற்படுத்த பிரிவை சேர்ந்தவர்கள் தான். உங்கள் ஈவேரா இல்லைன்னா நாங்களும் ஜட்டியோடையும் இதோடையுமா தெரிஞ்சுருப்போம். எங்கள் திறமையால் படித்து முன்னேறியிருக்கோம். இவங்க இது பண்ணி கொடுத்தாங்களாம். இடஒதுக்கீடு சீட்டு வாங்கினவங்க இல்லைண்ணா, புரிஞ்சுக்கோங்க. அதனால் துரைமுருகன் சொல்கிறேன், நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். திகார் ஜெயில் காத்திருக்கிறது உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும். கூடிய சீக்கிரம் உங்களுடைய கடைசி காலத்தில் திகாரில் தான் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். குற்றவாளிகளுக்கு பட்டப்பெயர் வைக்கக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது நல்ல இதில் தான் சொல்லியிருக்காங்க. இதில் அவங்கள நம்ம திட்டக்கூடாது. ஆனால் அந்த நீதிபதிகளுக்கு நான் என்னுடைய காவல்துறையில் நான் பணிபுரிஞ்சதில் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். காவல்துறை யாரும் அவங்களுக்கு எப்படி பட்டப்பேர் வைப்பாங்கன்னா, அவங்களே பட்டப்பேர் வச்சுருப்பான். அந்த ஏரியாவுக்கு ஏப்பா உன் பேர் என்னப்பான்னு கேட்டால் லூஸ் மோகன் சார்மா. என்னையா லூஸ் மோகன்? உன் பேர் என்னையாம்மா? மோகன் அலைஸ் லூஸ் மோகன்மா. அப்படி தான் எழுதுவாங்க, மோகன் அலைஸ் லூஸ் மோகன். அந்த லூஸ் மோகன்கிற பட்டம் அவனுடைய குற்றவாளிகள் சமூகத்தில் இவனுக்கு அவர்கள் வச்ச பேர். அதுக்காக அவங்களே பட்டப்பேர் வச்சுருப்பாங்க, அதை பதிவு செய்வாங்க, அலைஸ் போட்டு பதிவு செய்வாங்க. இன்னும் சில பேர்த்துக்கு போலீஸாரில் வைப்பாங்க. எப்படின்னா அவர்கள் செய்கையை வச்சு பண்ணுவாங்க. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளி நகையை திருடிட்டான். கடைசி நகையை திருடிட்டான். அவனை பிடிச்சி உதைச்சி எங்கடா வச்சுருக்கேன் நான் வச்ச இடத்த காமிச்சிடுறேன் சார்னு கூட்டிகிட்டு போனான். உடனே கூட்டிகிட்டு போனவுடனே எங்கேயா வச்சுருக்கேன்னு கூட்டிகிட்டு போனால் பாம்பு புத்தை காமிச்சான். இதில் தான் சார் வச்சுருக்கேன். என்ன விளாட்றியா? பாம்பு புத்தை காமிக்கலையா? என்ன விளாட்றியாடாங்கிறான். இல்லை சார் அதில் தான் இருக்குது.
நான் எப்படா கையை விடுறத பாம்பு கொத்திருமேன்னா அப்படின்னாரு போலீஸ்காரர். நான் எடுத்து தரேன் சார், என்ன படாருன்னு பாம்பு பொத்துக்குள்ளே விட்டு நகையை எடுத்து கொடுத்துட்டான். எப்படி அவ்வளோ தைரியமாக பாம்பு கொடுப்பதுக்குள்ளே விட்டேன்னா, நான் பாம்பு பிடிக்கிறவன் தான் சார், பாம்பு பிடிக்கிறவன் குற்றவாளி. உடனே போலீஸ்காரங்க, ஏப்பா பாம்பு கோவிந்தன் பாவே, அவன் பேர் கோவிந்தன், எப்போ பாம்பு புத்துக்குள்ளே வைக்கிறான்ப்பா, பாம்பு கோவிந்தன்னு போடுங்க. நாளைக்கு அவங்களை அடையாளம் காணும்போது போலீஸாருக்கு உபயோகமாக இருக்கும். யார் சார் பாம்பு கோவிந்தன்? அந்த புத்தில் இருக்கான்லப்பா அவன் தான். அது அவங்க வசதிக்காக பாம்பு கோவிந்தன்னு வைப்பாங்க. ஷட்டர் வெங்கடேஷன் ஒருத்தருக்கு பேர். ஏன் வச்சாங்கன்னா போலீஸ்காரவங்க அடையாளத்துக்கு தான். அவன் எந்தெந்த கடையில் ஷட்டர் இருக்கோ அந்த கடையில் தான் திருடுவான். அவனுக்கு இன்னமும் ஷட்டர் மேலே ஒரு பெரிய அபிமானம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இது பண்ணி ஷட்டர் அஃபென்ஸ்னாலே சொல்லிடுவாங்க போலீஸ்காரங்க, வெங்கடேஷன்ப்பா ஷட்டர் வெங்கடேஷன் எடுங்கம்பாங்க வசதிக்காக. ஆனால் வெங்கடேஷனுக்கே தெரியாது நமக்கு போலீஸ்காரன் ஷட்டர் வெங்கடேஷன் வச்சாங்க. அதுக்கப்புறம் அதனால் வசதிக்காக அது வச்சுக்குவாங்க. மோட்டார் மணின்னு ஒருத்தவங்க வச்சாங்க. ஏன் வச்சாங்கன்னா, மோட்டாரை விட வேகமாக ஓடுவான், காரை விட வேகமாக ஓடுவான். போலீஸார் ஜீப்பில் போவாங்க, பிடிக்க முடியாது. அன்னையில் தான் ஒன்று மோட்டார் மணிப்பா, மோட்டாரை விட வேகமாப்பா. இதெல்லாம் அவங்க வசதிக்காக வச்சுக்கிறேன். இப்போ அவங்க பாம்ங்கிற பேரெல்லாம் வச்சாங்க அப்படிங்கிறதுக்காக உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்றத்துக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், வக்கீல்களே இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. நான் அவங்களுக்கு என்ன பேர் லிஸ்ட்டை கொடுக்குறேன். இந்த மாதிரி குற்றவாளிகள் வச்ச பேர் மாதிரி வக்கீல்களே வச்சுருக்காங்க. அதனால் இந்த பட்டப்பெயர்கள் இதெல்லாம் காவல்துறை அவர்களை அடையாளம் காண்பதற்காக ஒரு சில இதில் வைப்பாங்க. இன்னும் சில இதில் அந்த பட்டப்பெயர்களே அந்த குற்றவாளிகளே வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் இதை எழுதுவாங்க. அது குற்றவாளிகளை காவல்துறைக்கு குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு இந்த பட்டப்பெயர் பெரிதும் உதவும் அப்படிங்கிற கருத்தையும் பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணும், உயர்நீதிமன்றமும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா காவல்துறையில் அவன் பேச முடியாது இந்த உண்மையெல்லாம். அதனால தான் காவல்துறையில் இருந்த என்னுடைய அனுபவத்தில் இந்த கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் திங்கட்கிழமை இதே நேரத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.